போட்டு தைக்கிறவங்க ஃபஸ்ட்டு எப்படி மிதித்து தைக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். கீழே வந்து இந்த பெடல் இருக்கு இல்லையா, மோட்டரோட பெடல், இதுலேருந்து வர வயரும் மோட்டருக்குன்னு ஒரு வயர் வரும், ரெண்டும் அட்டாச் ஆகணும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் உங்களுக்கு மோட்ரு ஓடாது. ஃபஸ்ட்டு பலருங்க தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்போ இரிக்க மாட்டணும். ஒவ்வொரு இதுக்கு பின்னு மாறும். ஒரு இதில் நீளமாக இருக்கும், ஒரு இதில் பின்னு நல்லா உள்ளே அமுங்கின மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கணும். அதே போல் நம்ம விரல்கள் மட்டும்தான் இந்த ஃபுட்டில் வந்து படுற மாதிரி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அமுக்கும் போது எடுத்தது ஃபாஸ்ட்டாக அமுக்கக்கூடாது. கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை 2 விரல், இந்த 2-3 விரல் மட்டும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக அமுக்கணும். ஸ்லோவாக அமுக்கணும், எடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பழகிறவங்க பழகணும். இப்போ நான் பழகிட்டேன், ஆனால் வந்து எனக்கு மோட்டரை பற்றி ஓரளவு விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல் விஷயம், மோட்ரு ஓடலைன்னா நீங்கள் மேலே சுவிட்சு போர்டு இருக்கு இல்லையா, சுவிட்சு போர்டில் நம்ம மாட்டியிருக்கக்கூடிய வயர் வந்து கரெக்டாக மாட்டியிருக்கோமான்றதை பார்க்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்தது அல்லது சுவிட்சில் ப்ராப்ளமாக இருந்தால் கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா மோட்ரு வந்து ஓடாது. அதை பார்த்துக்கணும். அடுத்தது வந்து அதில் வந்து இந்த இதில் காயில் வரும். பழைய மோட்டராக இருந்தீங்கன்னா அதில் காயில் போயிருந்தது அப்படின்னா அதனாலே வந்து உங்களுக்கு மோட்ரு ஓடாது. அது மோட்ரு போட்டு தைக்கிறப்போ ஃபஸ்ட்டு பழகும் போது கீழே இந்த பெடல் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம காலால் ஃபஸ்ட்டு அந்த 4 விரல் ஃபஸ்ட்டு இப்படி லேசாக அப்படி அமுக்கணும், எடுக்கணும். லேசாக ரொம்ப போட்டு அமுக்கக்கூடாது. ரொம்ப நம்ம முதல்ல பழகினா ரொம்ப ஸ்பீடு கொடுத்து அமுக்கிறனால என்ன ஆகுனா, இதுக்குள்ளே ஒரு காப்பர் தகடு வரும். இந்த காப்பர் தகடு வந்து உள்ளே வெண்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த பெடல் போயிடும், ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடும். தைச்சிக்கிட்டே இருக்கும் போது நூல் வந்து அந்து போகுது அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, மோட்ரு ஸ்பீடாக ஓடுறனால தான் அந்து போகும்னு நினைப்பீங்க. அந்த காரணம் கிடையாது. நூலோட இழுவிசை வந்து டைட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டென்ஷனை லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இப்படி இழுத்து பார்க்கணும். இழுத்ததுக்கும் அதுக்கப்புறம் 2 தடவை லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இழுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சி பார்க்கணும். அப்பையும் நூல் அந்து போகுதுன்னா ஒன்று ஊசி மாற்றணும், இல்லைன்னா அடியில் இருக்க பாபினோட இழுவிசையும் மேலே இருக்க நூலோட இழுவிசையும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. மித்தபடி நமக்கு மோட்ரு ஓடுறனாலன்ற காரணத்தை நீங்கள் என்றைக்குமே கணக்கில் வச்சுக்கிறக்கூடாது.